அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சய் ஸ்டடி சர்க்கிள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2024 பிப்ரவரி 3 and 4 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தினம் ஒரு திருக்குறள் பார்ப்போம். என்ன திருக்குறள்னா, பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமையை கட்டளை கல். என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரிந்து தெரிதல். இதனுடைய அணி ஏகதேச உருவக அணி. அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14.1 lakh நியூ கேன்சர் கேசஸ் அண்டு 9.1 lakh டெத் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிஎன் அண்ணாதுரை. அடுத்தது எல்கே அத்வானி டு பி ஹானர்டு வித் பாரத ரத்னா. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபிடென்ட் மோஷன் ஜார்க்கண்ட். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். புற்றுநோய் இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேர் பாதிப்படைஞ்சதாகவும் 9.1 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 115 நாடுகளில் ஆய்வு நடத்தி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதடு மற்றும் வாய் புற்றுநோயாகவும், பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4. அது நேஷ்னல் கேன்சர் டே இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைத்த அண்ணா, அதாவது அண்ணாவுடைய பிப்ரவரி 3 பார்த்தீங்கன்னா அண்ணா இறந்த நாள். அவர் எப்போ பிறந்தானா செப்டம்பர் 15, அதாவது செப்டம்பர் 15, 1909ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1969 பிப்ரவரி 3ஆம் ஆண்டு அவர் இயற்கை எழுதினார். அதுக்கப்புறம் அவரோட ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்திருக்காது, இடையிலே நின்றுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1935 பெத்தநாயக்கம்பேட்டை கோவிந்தசாமி நாயக்க பள்ளியில் ஆசிரியராக ஓராண்டு பணி ஆற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் 1935 ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடி தியாகராஜ செட்டி, டிஎம் நாயன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மதராஸ் ஒருங்கிணைப்பு இயக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 1935 நீதி கட்சியோடைய அந்த நீதி கட்சி இதழுடைய உதவி ஆசிரியர் ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தந்தை பெரியார் நீதி கட்சியுடைய தலைவராக இருப்பார். அவர் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நீதி கட்சியில் சேர்ந்து அப்புறம் 1944 நீதி கட்சின்ற பேரை திராவிடர் கழகம் சேலம் மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அறிஞர் அண்ணா வழிமொழிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். 1947 ஆகஸ்ட் 15, அதாவது சுதந்திரம் அடைந்த நாளை அவர் கருப்பு நாளன்னு சொல்லியிருப்பார். இதனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் 70 வயசு இருக்கும்போது 40 வயசு டிஃப்ரென்ஸில் இருக்கிற மணியம்மையை மேரேஜ் பண்ணிக்கினாங்க. இதுவும் ஒரு கருத்து வேறுபாடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1949 செப்டம்பர் 17 திராவிடர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1967 தான் சிஎம்மாக ஆகியிருப்பார். அதாவது காங்கிரஸ் அல்லாத முதல் திராவிடர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா டிஎம்கே. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்றும்
வேணும்னு சொல்லி அண்ணா வந்து வானொலி உரை தொகுப்பில் சொல்லியிருப்பார். அதாவது நமக்கு எக்ஸாம் மேலே வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேணும், இது என்ன உரைன்னு கேட்டாங்கன்னா வானொலி உரைன்னு சொல்லணும். இவர் தமிழ், ஆங்கிலம் மிக சிறந்த பேச்சாளராகவும், அப்புறம் தென்னகத்தின் பெர்னாஸ்டா என்றும் அழைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் பார்த்திங்கன்னா திரைப்படமாகவோ இல்லை தம்முடைய சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படம் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1935 ஆசிரியராக பணியாற்றதுக்கு அப்புறம் ஓம் ரூல், ஓம்லேண்டு, நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும், குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் திருமணங்களை வந்து சட்டப்பூர்வமாக அறிவித்தவர் அண்ணா தான். அதுக்கப்புறம் மதராஸ் மாகாணத்தின் கடைசி சிஎம்னு சொல்லலாம். எதுக்காக இப்படி சொல்கிறோன்னா 1969 மதராஸ் மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு என்று பெயர் நீக்கியவர் வந்து அண்ணா தான். இவருடைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி, அடுத்ததாக நூலகம், அதாவது இவருடைய நூலகம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம். நம்ம ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எங்கே இருக்குன்னா தஞ்சை சரஸ்வதி மகால். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய மொழிகளில் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து நம்ம சரஸ்வதி மகால் இருக்குது. உலகளாவிய தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். இது சென்னை எழும்பூரில் இருக்குது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமை வந்து திருவனந்தபுரம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1836 ஆண்டு தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது இப்போ ஆவண காப்பகமாக செயல்பட்டு இருக்கு. அடுத்த பார்த்திங்கன்னா உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கிறது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்காவில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இது எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா 8 ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது தரைத்தளத்தை தவிர்த்து 8 தளம் இருக்குது. இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு தளத்துலையும் என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். அடுத்தது 3ஆம் பிரிவு கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை. அடுத்தது 7ஆம் தளம் வரலாற்று சுற்றுலா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், அதாவது இது ரொம்ப முக்கியம். அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்குன்னா அண்ணா நூலகம் 7ஆவது தளம். 8ஆவது தளம் பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 அண்ணா நூற்றாண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. இது ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம்னு சொல்கிறோம். அடுத்ததாக இவருடைய பொன்மொழிகள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இவருடைய பொன்மொழி. அடுத்தது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்களா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. நெக்ஸ்ட் கத்தியே தீட்டாதே ஒன்றன் புத்தியே தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. 5ஆவதாக பார்த்தீங்கன்னா மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியம் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நல்ல வரலாற்றுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்தில் புதிய முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவு, சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள்னு சொல்லியிருக்காரு. அடுத்தா பார்த்தீங்கன்னா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நடுவண் அரசு இவர் நினைவாக இவர் உருவம் பொறிச்சு ரூபாய் நோட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருடைய இறப்பு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா, இவருடைய இறுதி ஊர்வலத்தில் 1,50,00,000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னைக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி எப்பொழுது தொடங்கப்பட்டது? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அதில் இவரை பற்றி பார்ப்போம். 1924ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த இந்தியாவில், அதாவது தற்போது பாகிஸ்தான் பகுதியாக இருக்கும் கராச்சியில் தான் வந்து அத்வானி பிறந்திருப்பார். இளம் வயதிலே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு தன்னை இணைத்து கொண்டவர். பின்னாளில் ஜனசங்கத்தில் சேர்ந்து பணியாற்றியிருக்காரு. 1980ஆம் ஆண்டில் பாஜகவை தோற்றுவித்த தலைவர்களில் இவரும் ஒருவர். 1990ல் அத்வானி மேற்கொண்ட ராமர் ரத யாத்திரை தேசிய அளவில் பாஜகவுக்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. அடுத்தது இவருடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது துணை பிரதமராகவும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. அப்போ 2015ஆம் ஆண்டு இவருக்கு நம் நாட்டின் 2வது பெரிய விருது பத்ம விபூஷன் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு வந்து பாரத ரத்னா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து கர்பூரி தாகூருக்கும் பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர், பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர். இதில் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, அதே அப்துல் கலாமுக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது சொல்லுங்கள் ஆன்சர் என்னன்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டின் புதிய அரசு மீது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புனா என்னன்னு பார்ப்போம். நம்பிக்கை இல்லா, அதாவது நோ கான்ஃபிடென்ட் மோஷன் சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. ஆனால் ஆர்டிக்கல் 75 சொல்லியிருக்கு. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எந்த தப்பு நடந்தாலும் அவங்க தான் கூட்டாக பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிலே மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பெறும் வரை அமைச்சர்கள் வந்து பதவியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பொறுப்பு. சரிங்களா? அதாவது இதை வச்சு தான் வந்து ஆர்டிகல் 75 வச்சு தான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம், அதாவது நோ கான்ஃபிடென்ட் மோஷன் வந்து நடத்துகிறாங்க. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து லோயர் ஹவுஸ், அதாவது கீழவைகள் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். அதாவது நம்ம நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா லோக்சபையும், நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கீழவையிலும் தான் கொண்டு வர முடியும். இதில் நம்ம இந்தியாவில் அதிகபட்சமாக பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் 27 முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து 3 டைம் வந்து 3 கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1990ல் விபி சிங் கவர்மெண்ட் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அரசு ராஜினாமா பண்ணியிருக்கு. அடுத்தது 1977 ஹெச்டி தேவகவுடா அவர்களின் அரசு மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1999 வாஜ்பாய் கவர்மெண்ட் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அரசாங்கம் வந்து கவிழ்க்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் ஆட்சி இழந்திருப்பாங்க.
இதில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது லோக்சபாவில் குறைஞ்சது 50 பேர், அதாவது 50 எம்பி வந்து சப்போர்ட் பண்ணணும். அதில் தனிப்பட்ட முறையில் கையெழுத்திட்டு நம்ம ஸ்பீக்கர் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அதை ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இவங்க 50 பேருக்கு சைன் பண்ணி கொடுத்தாலையும் எத்தனை மாதம் டைம்னா 6 மந்த் டைமு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்க்கண்ட்லையும் இதே கண்டிஷன் தான். அதாவது மொத்தமாக வந்து 47 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் இவர் ஆட்சி அமைச்சார். இவர் வந்து சில குற்ற வழக்குகள், பண பரிவர்த்தனை, நில மோசடி வழக்கில் சிஎம் ஹேமந்த் சோரன் வந்து கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியில் மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சம்பாஜி சோரன் வந்து ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் மனு அளித்தார். அதன் பிரகாரம் நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இதற்கு ஹேமந்த் சோரனும் கலந்து கொள்ள அனுமதி தந்திருக்காங்க. அது இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமாக வந்து லோக்சபாவில் எத்தனை உறுப்பினர்லாம் 543, இதில் 273 சப்போர்ட் பண்ணால் நம்ம ஆட்சி அமைப்பாங்க. அந்த 273யும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஆப்போசிட் பார்ட்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 எம்பி சைன் பண்ணிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் என்ன கொஷின்னா, இதில் இன்னொரு என்னன்னு பார்ப்போம். இதுலேயே வந்து அதிக முறை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கொண்ட பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான். எத்தனை டைம்னு பார்த்தீங்கன்னா 15 டைம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து எதிர்கொண்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.